ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? போய் விளையாடு, போய் விளையாடு எப்படிங்க பேசலாம்? கோ அண்ட் ப்ளே அப்படின்னு பேசலாம். சரிங்களா? கோ அண்ட் ப்ளேன்னா போய் விளையாடு. சரி, திரும்பவும் ட்ரை பண்ணு. மீண்டும் முயற்சி செய். ட்ரை அகைன். ட்ரை அகைன். திரும்பவும் ட்ரை பண்ணு. சரிங்களா? சரி, ஹாப்பியாக இரு. பி ஹாப்பி. பி ஹாப்பி. ஹாப்பியாக இரு, நகராத அப்படின்னா டோன்ட் மூவ் அப்படிங்கிறீங்களா? சரி, டோன்ட் மூவ்னா டோன்ட் மூவ் அப்படின்னா நகராத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன பாரு. லுக் அட் மீ அப்படின்னு பேசலாம். லுக் அட் மீ, என்ன பாரு. இங்கே பாரு அப்படின்னா இங்கே பாரு அப்படின்னா எப்படிங்க பேசலாம்? லுக் ஹியர் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? லுக் ஹியர் அப்படின்னா இங்கே பாரு அப்படின்னு அர்த்தம். சரி, வேற ஏதாவது? எனிதிங் எல்ஸ் அப்படின்னு பேசலாம். வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? நத்திங் எல்ஸ் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? வேற ஏதாவது அப்படின்னு கேட்கறதா இருந்ததுன்னா எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா நத்திங் எல்ஸ் அப்படின்னு பேசலாம். இப்பவே, ரைட் நவ் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? என்னாச்சு அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு பேசலாங்களா? சரி, வாட் ஹேப்பன்ட், என்னாச்சு? இது ஈஸி தான். இது ஈஸி தான். இட் இஸ் ஈஸி. இது ரொம்ப ஈஸி அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? இது ரொம்ப ஈஸி தான். இட் இஸ் வெரி ஈஸி. இட் இஸ் வெரி ஈஸி அப்படிங்கிறீங்களா? சரி, இதை எடுத்துக்கோ அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? டேக் இட். டேக் இட், இதை எடுத்துக்கோ. நான் நல்லா இருக்கேன். நான் நன்றாக இருக்கிறேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ எம் குட் அப்படின்னு பேசலாம். அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா கால் ஹிம் அப்படின்னு பேசலாம். கால் ஹிம்னா அவனுக்கு கால் பண்ணு. சரி, எழுந்துரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? வேக்கப். வேக்கப் அப்படின்னு பேசலாங்களா? சரி, போய் குளி அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா டேக் அ பாத் அப்படின்னு பேசலாம். இல்லைனா ஹேவ் அ பாத் அப்படின்னு பேசிக்கலாம். சரிங்களா? ஹேவ் அ பாத் அப்படின்னாலும் டேக் அ பாத் அப்படின்னாலும் குளி, போய் குளி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இது புடி அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஹோல்ட் இட் அப்படின்னு பேசலாம். ஹோல்ட் இட்னா இது புடி. இதை கிளீன் பண்ணு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா கிளீன் இட் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? சரி, நான் சொல்றதை கேளு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்றது கவனி, நான் சொல்றது கேளு அப்படின்னு அர்த்தம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? நோ ப்ராப்ளம் அப்படின்னு பேசலாம். மனசில் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. சரி, சத்தமாக பேசு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஸ்பீக் லவுட்லி அப்படிங்கிறீங்களா? சரி, ஸ்பீக் லவுட்லின்னா ஸ்பீக் லவுட்லி அப்படின்னா சத்தமாக பேசு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அமைதியாக இரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? பி குவைட். பி குவைட்னா அமைதியாக இரு. சரி, அழாத அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? டோன்ட் க்ரைனா அழாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, பொறுமையா இரு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையா இரு. ஹாவ் பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையா இரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, வாய மூடு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஷட் அப் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, ஷட் அப்னா வாய மூடு. சரி, அதை தொடாத எப்படிங்க பேசலாம்? அதை தொடாத அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா டோன்ட் டச் இட் அப்படின்னு பேசலாம். சரிங்களா? டோன்ட் டச் இட்னா அதை தொடாத. சரி, ரெடியாகு. ரெடியாகு அப்படின்னா கெட் ரெடி. கெட் ரெடினா ரெடியாகு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ எப்படிங்க பேசலாம்? தயவு செய்து அப்படிங்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ப்ளீஸ் அப்படிங்கிறீங்களா? சரி, புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா அண்டர்ஸ்டாண்ட்னு பேசுங்க. சரி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்னது அப்படின்னு பேசுவோமா, கேட்போமா இல்லைங்களா? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் தட் அப்படின்னா என்னது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எங்க இருக்க நீ? வேர் ஆர் யூ அப்படிங்கிறீங்களா? சரி, வேர் ஆர் யூ அப்படின்னா வேர் ஆர் யூ, எங்க இருக்க நீ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறீங்களா? சரி, வாட் ஆர் யூ டூயிங்னா என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, அங்க எப்படி போறது? அங்கே எப்படி செல்வது? ஹவு டு கோ தேர் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, ஹவு டு கோ தேர்னா அங்கே எப்படி போகிறது. சரி, எங்கே போயிட்டு இருக்க? எங்கே சென்று கொண்டு இருக்கிறா எப்படிங்க கேட்கலாம்? வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, வேர் ஆர் யூ கோயிங்னா எங்கே போயிட்டு இருக்க? சரி, என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா எப்படிங்க பேசலாம்? ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு பேசலாங்களா? சரி, ஒரு நிமிஷம் இங்கே வாவேன், ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு நம்மள பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? கொஞ்சம் யோசிக்கலாமே. ஒரு நிமிஷம் இங்கே வா.
கம் ஹியர் ஃபார் அ மினிட் அப்படின்னு பேசலாம். இந்த ஃபார் ஏ அப்படிங்கிறது ஃபார் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. கம் ஹியர் ஃபார் அ மினிட் அப்படின்னா கம் ஹியர் ஃபார் அ மினிட், ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.